ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மினி ஊத்தப்பம் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கறி குருமா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அது நம்ம குருமா வச்சுட்டோம். இப்போ தேங்காயும் பொட்டுக்கல்லையும் மட்டும் அரைச்சி ஊற்ற போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடை தோசை மாவில் தான் சூப்பராக நம்ம மினி ஊத்தப்பமும் கறி குழம்பும் வச்சுருக்கோம். நம்ம கறி குழம்பு வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்டா அதே ஃபீலிங் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம குருமா வச்சுட்டோம். நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் மாவாக இருந்தாலும் சரி, சூப்பராக இந்த மினி ஊத்தப்பம் நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எத்தனை தோசை சாப்பிட்டாலும் சல்லுன்னு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு இந்த குருமாக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கடையில் வாங்க போனால் ரொம்பவே காசு அதிகமாக இருக்கும். பாருங்கள், நம்ம வீட்டிலையே சிம்பிளாக எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நம்ம கறி குழம்பு ஏதாச்சும் நம்ம வீட்டில் குருமா மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல பெரிய தோசை கல் வச்சு நல்லா காஞ்சி ஊட்டி அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயத்தோட பாதி இதை எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா நம்மளுக்கு தோசை நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எல்லா தோசைக்கல்லில் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இப்போ குட்டி குட்டியாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. நம்ம அப்படியே ஊற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அழகாக ஊத்தப்ப மாதிரி இருக்கும். உங்களுக்கு சைஸு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை நல்லா ஒரு 3 சைஸாக கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருசாக ஊற்றுறா இருந்தால் 3 ஊற்றினீங்கன்னா நல்லா பெருசாக வரும். இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஊற்றிருக்கேன். ஒரே ட்ரிப்லேயே ஒருத்தவங்களுக்கு தேவையான சாப்பாடு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கேரட்டு போடலாம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம் எது வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறேன். இதுவே அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எத்தனை சாப்பிட்றோங்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சிடலாம். நல்லா வேக ஊட்டியும் பரட்டி போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு இல்லை. இதுவே பாருங்கள், இன்னும் நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். கலரு எல்லாமே இது நம்ம கடையில் வாங்கின மாவில் தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள், இப்போ வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அழகாக வரும் பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு, குட்டீஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் முட்டை கூட உரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்படி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், அவ்வளோதான், வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூடாக குருமாவும் கறி குருமாவும் மினி ஊத்தப்பமும் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறி குழம்புக்கும் தோசைக்கும். சாப்பிட்றதே தெரியல, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.